அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் நம்மளுடைய கேம் ஷாப்பில் உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் கேட்கும். தயவுசெய்து அந்த நாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ இது ஓப்பன் பிளேஸ், இங்கே பக்கத்தில் ஒரு டெத்து வேறு, ஸோ அங்கே வேறு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வண்டி கிண்டிலாம் போய்கிட்டு எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. இருந்தாலும் ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி உடனே நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பிக் பாஸ் சீசன் 10 இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ சீசன் 9 வரைக்கும் முடிஞ்சு இப்போ அடுத்த சீசனுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சீசனுடைய ஹோஸ்டாகவும் திரும்பவும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் வராங்க. ஸோ அவருடைய 3வது சீசனாக இந்த சீசன் 10 இருக்க போகுது. இந்த வருஷம் பிக் பாஸ்ல புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுதான் அந்த பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோ. இது தமிழில் புதுசு, மற்ற லாங்குவேஜில் ஆல்ரெடி பழசு தான். ஏற்கனவே எல்லாரும் பண்ணிட்டாங்க. போன சீசன்லேருந்து தெலுங்குல இதை ஆரம்பிச்சிருந்தாங்க. பிக் பாஸ் அக்னி பரிச்சா அப்படிங்கிற ஒரு கேம் ஷோ. அந்த ஷோக்கு காமன் பீப்புளை வர வச்சு அவங்கள நிறைய விதமான கேம்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அதில் ஒருத்தரை சூஸ் பண்ணி அந்த ஒரு நபரை பிக் பாஸ்க்கு கண்டஸ்டண்ட்டாக அனுப்புனாங்க. அப்படி போன ஒரு கண்டஸ்டன்ட் தான் போன சீசனில் பிக் பாஸ்னுடைய டைட்டில் வின்னராகவும் வந்தார் அப்படின்றதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருடம் தெலுங்குல மறுபடியும் இந்த பிக் பாஸ் அக்னி பரீட்சா அப்படிங்கிற அந்த ஒரு ஷோ நடக்குது. சீசன் 2 நடக்குது. இப்போ அதையே இப்போ காப்பி பண்ணி தான் தமிழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன சீசனில் இவங்க கொண்டு வந்த கண்டஸ்டன்ட்ஸ்னுடைய சாய்ஸ் மிகப்பெரிய ஒரு சரிவை பிக் பாஸ் தமிழுக்கு கொடுத்தது போன சீசன் தான். ஏன்னா இது கண்டஸ்டன்ஸ் மேலே உள்ள ஒரு தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே இந்த பிக் பாஸ் செலெக்ஷன் டீமில் என்ன பிரச்சனை, யாருனுடைய ஐடியா இது அப்படிங்கிறது தெரியல. இந்த வாட்டர் மெலனு, அரோரா சின்க்ளர், அதுக்கப்புறம் பார்வதி, இந்த மாதிரியான ஆட்களை இந்த ஷோவில் கொண்டு அந்த ஷோவையே நாஸ்தி பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக போன சீசனுடைய டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் அவர்களை வச்சு எல்லாரும் போலன்னு பிறந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நபர் வெளியில் வரும்போது வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது நமக்கு அப்படியே என்னடா இது, நம்ம உள்ளே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்காங்க, வெளியில் வந்தோடனே வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோன்றது வழக்கமாகவே போச்சு. ஏன்னா நான் ஒரு 3 சீசனாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். 3 சீசனாகவே நம்ம யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணமோ வெளியில் வந்த உடனே அவங்களுடைய சுயரூபம் வேற மாதிரி இருக்கு. திவ்யா கணேசன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண், எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பெண், ஒரு குடும்ப பெண்ணாகத்தான் இருந்தாங்க. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு சிட்டிக்கு ஒரு போல்டான ஒரு லைஃப்பை வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தாங்க. ஆப்வியஸாக அவங்க ஒரு ஆக்ட்ரஸ். நம்ம அதில் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஷோவில் உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த செட் பண்ணியிருக்கீங்கல்ல, ஒரு பெண்ணா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த செட் பண்ணிட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டா வெளியில ஒரு வெப் சீரிஸ்ல இஷ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸா அதுல ஆல்ரெடி அந்த வெப் சீரிஸ்ல தான் அரோரா சின்க்ளர் எல்லாமே நடிச்சிருந்தாங்க. இப்ப திவ்யா கணேசன் வேற மாதிரி ஒரு ரொம்ப ஹாட்டா, ரொம்பவே ஹாட்டுக்கு மேல ஒரு வார்த்தை நான் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஆபாசமா அந்த வெப் சீரிஸ்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அவங்கள போட்டு எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரியா வாய்ப்புக்காக இந்த மாதிரியா பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு போட்டு நல்லா போட்டு பொலன்னு பொலகிறாங்க. மக்களுடைய கருத்து நம்ம அதுக்குள்ள போக முடியாது. இது திவ்யா கணேசன் அவங்களுடைய ஒரு முடிவு, அதுக்குள்ளேயும் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் பர்சனலா திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு அது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்த்தது வேற, அவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற. இப்போ அரோரா இருக்காங்கன்னா போன சீசனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அரோரா இருந்த ரேஞ்சே வேற. அதாவது எப்படி பலூனக்கா அப்படிங்கிற ஒரு பேரில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு இன்ஸ்டாகிராமில் ஆபாசமான புகைப்படங்களை போட்டு அதன் மூலமாக சம்பாதிச்சு நிறைய கான்ட்ரவர்சியில் சிக்கினாங்க. அதே அரோரா சின்க்ளர் பிக் பாஸ்குள்ளே வேற மாதிரி கொஞ்ச நாள் அந்த காதல், அந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ரொம்பவே அடிக்டாக இருந்தாங்க. அந்த பையன் பேர் மறந்துட்டனே, அவரோட சேர்ந்து பண்ண லீலைகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா வேற மாதிரி டீசெண்டாக மாறி கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சு தான் அரோரா போயிருக்காங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. திவ்யா பிக் பாஸ்குள்ளே வரும்போது வேற மாதிரி இருந்தாங்க, இப்போ பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்த பிறகு இப்போ வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவங்க மேலே வைக்கப்படுது. இது போன சீசன்லேருந்து இப்போ நடந்துக்கிட்டு கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிக் பாஸ் காமன் மேன் அப்படிங்கிற அந்த ஷோ இருக்கு இல்லையா, அந்த ஷோனுடைய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே அந்த ஷோக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது.
பிக் பாஸ்குள்ளே போகணும். ஈவன் நானுமே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இது போன மாதமே கொடுத்துட்டாங்க, நமக்கு ஜூன் மாதமே கொடுத்துட்டாங்க. ஜூன் மாதம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு 15 நாள்லேயே வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்திருக்கு, அதை பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான கால்ஸோ மெசேஜஸோ போகலை இப்போ வரைக்கும். ஈவன் எனக்குமே எதுவுமே வரல. நான் விசாரித்தபடி யாரெல்லாம் இந்த பிக் பாஸ் ஷோக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்குமே எந்த விதமான கால்ஸும் போகலை, இது வரைக்கும் போகலை. ஆனால் சேனல் சைட்லேருந்து ஒரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதி, அதாவது இன்னையில இருந்து தான் அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ 50,000 பேர் வீடியோ பண்ணியிருக்காங்கன்னா அந்த 50,000 வீடியோவையும் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்து இன்னையிலேருந்து யாரெல்லாம் நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு கால் மெசேஜஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வந்து சேனல் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இன்னிலேருந்து யாரெல்லாம் பிபிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இந்த காமன் மேன் ஷோக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும், யாரை சேனல் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வரும். ஆப்வியஸாக இந்த சேனல் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருந்தாலும் ஒன்று ரெஃபரன்ஸ் வேணும், இன்னொன்று இந்த காமன் மேன் அப்படின்னு பியோர் காமன் மேன். இப்போ நான் ஒரு காமன் மேன் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது. இந்த மாதிரி நாட்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடைக்காது. யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, காமன் மேன் அப்படிங்கிற போர்வையில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆட்களை தான் தூக்கி போடுவாங்க. இது 9 சீசன் முடிஞ்சிருக்கா, 9 சீசனும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சீசனில் மட்டும் அது மாறி நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை. எனக்குன்னு இல்லை, யாருக்குமே அப்ளை பண்ண யாருக்குமே இல்லை. எல்லாருமே அப்ளை பண்ணவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஹோப்னா ஒரு சரி நமக்கு வந்து இது விருப்பம், நம்ம பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு இல்லை. பர்சனலாக அவங்கள பற்றி எனக்கு தெரில. ஸோ 2 விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஒன்று திவ்யா கணேசன் பற்றி, இன்னொன்று வந்து இந்த காமன் மேன் ஷோ. நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கால்ஸ் ஆர் மெசேஜ் வந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன். ஸ்டோன் பேப்பர் சீசர் மீண்டும் 1 நோ ஆளுக்கு ஒரு பாயிண்ட். இந்த நேரத்தில் தானே நோண்டின்னு இருக்காங்க. மரியாதா சும்மா ஒரு 2 வாட்டி விளையாட்டு அவருக்கு ஆளுக்கு 1 2 போட்டுக்கிறாருப்பா. போடும்போது வந்துப்பா வந்து தண்ணிடா மேல இருக்கிறதுனால நிக்க பாட்டில் ஃபிளிப்னா 2 ரவுண்டு ஃபிளிப் ஆகுது. என்ன ப்ரோ, நான் இப்போ கேஷ் எடுத்துக்கிறேன். உங்களை தோக்கடிச்சு நான் அதை வின் பண்ணதான் இருக்கேன் நான் நினைக்கிறேன். இருக்கட்டும், நமக்கு வந்து மற்றவங்கள வாழ வச்சு தான் பழக்கம்.